Hi all, very good evening. This is Murkeshwari. நம்ம இன்னைக்கு கத்துக்க போறது QBO. QBOல என்ன கத்துக்கலாம்? QBOவை கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேர்ஸ். இது மோஸ்ட்லி USA, கனடா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நவடேஸ் நம்ம இந்தியால இருந்து கூட அதை நிறைய பேர் கத்துக்கிட்டு இதோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் QBO டேஷ்போர்ட்ஸ். என்கிட்ட நிறைய மெயில்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து முருகேஸ்வரி எஸ்எஸ்எம் ரியல் எஸ்டேட் புக் கீப்பிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட புக் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் கூட HVAC and trades bookkeeping for especially on USA. I'm just working as a freelancer. So I'm just getting in my LinkedIn that QBO தமிழ்ல சொல்லிக் கொடுங்க. I'm just getting to lot of DM. So I thought why not, let's try. So ஏதாச்சும் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. This is my first video on YouTube. So I don't know how to be கோஆப்ரேட் எப்படி சொல்றது தெரியல. ஸோ டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் வரும் கற்றுக் கொடுக்கறதுல பேசுறதுல. ஓகே, லெட்ஸ் கோ. அண்ட் திஸ் இஸ் வாட் ஹவ் யூ கோயிங் டு பி குக் ஆன் டேஷ்போர்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு லுக் அவுட். தமிழில் சொல்லிட்டு தமிழில் வராமல் பேசுறதுல சாரி ஃபார் தட். இதுதான் நம்ம குவிக் போர்ட் டேஷ்போர்ட்ஸ். இதில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்ஸாக கொடுப்போம். ஸோ யூ நாட் கெட்டிங் த ஜாப் உங்களுக்கு ஒரேடியாக இதாகாமல் டே பை டேவாக சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸில் நிறையா இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட்ஸில் பேரோலில் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணலாம், இன்வென்ட்ரிஸ், திஸ் இஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஓகே, ஐம் ஜஸ்ட் டூயிங் தட். ஸோ இதில் கிளைண்ட் எப்படி ஆட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக கற்றுக்கலாம். ஸோ ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதில் நாளைக்கு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். எப்படி என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஜஸ்ட் கோஆப்ரேட் டு மீ அண்ட் ஜஸ்ட் சஜஸ்ட் மீ தட் நான் என்னென்ன இது பண்ணிக்கலாம், இது கலந்துக்கலாம், எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு கமெண்ட்ல சொன்னால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ இன் டீட்டெயில்ஸ் ஹவு குட் டு திஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் ஈவினிங் டு ஆல்.